ஸோ இதோட காசஸ் அப்படின்னு நம்ம என்ன மாதிரியான காசஸ்லாம் சொல்ல முடியும் சார்? கேன்சருக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி. ஆல்மோஸ்ட் மோர் தென் 50% ஆஃப் கேன்சர்ஸ் எஸ்பெஷலி இன் இந்தியா வந்து ப்ரிவென்டபிள்னா நம்மளுக்கு தெரியும் எதனால வருதுன்னு. காமன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புகையில்லை, அதாவது டொபாக்கோ, ஸ்மோக் ஆர் தாம்பூல்னு சொல்லுவாங்க. நார்த் ஈஸ்ட்டில் வந்து வேறு வீட்டில் கூட டொபாக்கோ சூ பண்ணுறாங்க. ஸ்னஃப், சிகரெட், பைப், பீடி எல்லாமே வந்து ஃபைனலி த எண்ட் ப்ராடக்ட் வந்து டொபாக்கோ. ஸோ இட் டசன்ட் மேட்டர் எந்த ஃபார்மில் நம்ம எடுக்கிறோம். ஒரு பெக் எடுக்கிறீங்க, ஒரு 2 பெக்ஸ் எடுக்கிறீங்க, ஸ்மால் குவான்டிட்டி லார்ஜ் குவான்டிட்டி கிடையாது. டெஃபினெட்லி வந்து த மோர் யூ டேக் த மோர் த ரிஸ்க். பட் ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து கீழே இன்டெஸ்டைனுடைய எண்டு வரைக்கும் இட் டச்சஸ் எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி. வேர் இட் டச்சஸ் த கான்டாக்டில் வந்து இட் டேமேஜஸ். ஒருத்தருக்கு வந்து 40 வயசில் கேன்சர் இருக்குது அப்படின்றப்போ, இன்னொருத்தருக்கு 80 வயசில் கேன்சர் இருக்குது அப்படின்றப்போ, த சான்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் வந்து 40 வயதில் இருக்கவங்களுக்கு மேலே தான் அதிகமாக இருக்குது. 80 வயதில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இப்போ எப்படி இருந்தாலும் தேர் டச்ட் 80, அவங்களுக்கான சேவையோ இல்லை அவங்களுக்கான மெடிக்கேஷன்ஸோ தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிமினேட்டிங் மென்டாலிட்டி அப்படின்றது இருக்குது. ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் ஏஜ். வெரி ஓல்ட் பீப்புள் ஆர் கோயிங் டு பி, தே டோன்ட் ஹேவ் தேர் ஓன் சோர்ஸ் ஆஃப் இன்கம், சம்படி ஹஸ் டு பே ஃபார் தம். ஸோ இப்போ வந்து நம்ம பேண்டமிக்கில் தான் இருக்கோம். ஸோ இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு மத்தியில் கோவிட் வந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் இன்னும் இந்த கேசஸ் வந்து இன்னும் எப்படி காம்ப்ளிகேட் பண்ணுது அண்ட் அதுக்கான ரெக்டிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன மாதிரி? கோவிட் வந்து has affected every disease process and all of us. ஸோ ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த இனிஷியல் பீக் ஆஃப் கோவிட் 2020 இருக்கும்போது நிறைய பேர் வந்து டயக்னோஸே ஆகலை. அதாவது வந்து நம்மளுக்கு வந்து சிம்டம் இருக்குது, பயம் இருக்குது ஹாஸ்பிட்டல் வரதுக்கு. நிறைய சின்ன சென்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஷட் டவுன் ஆச்சு. Behindwoods நேயர்கள் எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் நவ்னீத். இது உங்களோட எதிர்நீச்சல். இன்னைக்கு நம்மளோட எதிர்நீச்சல் நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டர் அஜித் பாய் அவர்கள் இருக்காங்க. கன்சல்டன்ட் சர்ஜிக்கல் ஆங்காலஜிஸ்ட், அப்போலோ கேன்சர் இன்ஸ்டியூட். அவரோட தான் இன்னைக்கு நம்ம வந்து பேச போகிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஸோ பொதுவாகவே கேன்சர் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருக்குமே வந்து இந்த கான்சிக்வன்சஸ் அப்படின்றது ரொம்ப மோசமாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் அவங்களோட தாட் இருக்குது. ஸோ February மாதம் வந்து வேர்ல்டு கேன்சர் அவேர்னஸ் டே. ஸோ அதனை முன்னிட்டு முதல்ல கேன்சர் அப்படின்றது எவ்வளோ பெரிய நோய் அப்படின்றத விட எவ்வளோ ஹசார்டஸான நோய் அப்படின்றத பற்றி ஒரு ப்ரீஃப் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும். கேன்சர் அதாவது புற்றுநோய் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் வந்து ஒரு ஃபியர்சம் டிசீஸ். எல்லாருக்கும் வந்து ஒரு பயம், ஒரு டெத் சென்டென்ஸ். நிறையா பார்த்தீங்கன்னா மிஸ்இன்ஃபர்மேஷன் இருக்குது. நிறையா இப்போ வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்னாலையும் வந்து நிறையா வந்து மிஸ்இன்ஃபர்மேஷன், கரெக்ட் இன்ஃபர்மேஷன் ரீச் ஆகுதில்ல. பட் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கேன்சர் வந்து ஒரு குரூப் ஆஃப் டிசீஸ், நாட் அ சிங்கிள் டிசீஸ். அதாவது ஒரு செல் வந்து அப்நார்மல் ஆகுது, ரோகுன்னு சொல்லணும். அது வந்து மியூட்டேட் ஆகிட்டு சேஞ்ச் ஆகிட்டு ஒரு மாஸ் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது, விச் இவென்ச்சுவலி டிஸ்ட்ராய்ஸ் த பாடி. பட் அது வந்து ஒரு பார்ட் ஆஃப் த பாடி தான். சம்டைம்ஸ் ஸ்மோக்கிங், சம்டைம்ஸ் ஆல்கோஹால், சம் ஜெனட்டிக் ஃபேக்டர்ஸ்னால இந்த செல் வந்து அப்நார்மல் ஆகுது. பட் ஏர்லி ஸ்டேஜில் வந்தீங்கன்னா டெஃபினெட்லி வந்து இந்த கேன்சர் வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணலாம் பாடியிலேருந்து, ஒரு டிஸ்ட்ராய் பண்ணலாம் கீமோதெரபி, ரேடியேஷன் வச்சு, அண்ட் வி கேன் கெட் பேக் டு நியர் நார்மல். ஸோ இட் இஸ் பார்ட் ஆஃப் த பாடி விச் ஹஸ் கான் ஆஃப் இன் அப்நார்மல் ட்ராக். அன்லைக் அதர் டிசீசஸ், நார்மல் ஆர்கனில் வந்து ஏதோ சேஞ்சஸ் ஆகுது. இப்போ ஹார்ட் டிசீஸ், கிட்னி டிசீஸ்னு ஒரு ஆர்கன் இருக்குது, அதில் சேஞ்சஸ் ஆகிட்டு அது இவென்ச்சுவலி டிஸ்ஃபங்க்ஷன் ஆகுது. இது வந்து ஒரு டோட்டலி அது கேன்சரே ஒரு ஆர்கன் மாதிரி ஃபார்ம் ஆகுது, விச் இவென்ச்சுவலி சக்ஸ் அவுட் த லைஃப் ஆஃப் த பாடி. But medical science has advanced to a point where we are able to offer exceptional outcomes to most cancers, provided of course ஒரு லிமிட் இருக்குது within which we can cure cancer. ஸோ இதோட காசஸ் அப்படின்னு நம்ம என்ன மாதிரியான காசஸ்லாம் சொல்ல முடியும் சார்? கேன்சருக்கு இதுதான் அப்படின்ற மாதிரி. ஆல்மோஸ்ட் மோர் தென் 50% ஆஃப் கேன்சர்ஸ் எஸ்பெஷலி இன் இந்தியா வந்து ப்ரிவென்டபிள்னா நம்மளுக்கு தெரியும் எதனால வருதுன்னு. ஸோ காமன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புகையில்லை, அதாவது டொபாக்கோ இன் எனி ஃபார்ம், ஸ்மோக்ட், சூட், பீட்டில் நட் ஆர் தாம்பூல்னு சொல்லுவாங்க. நார்த் ஈஸ்ட்டில் வந்து வேறு வீட்டில் கூட டொபாக்கோ சூ பண்ணுறாங்க. ஸ்னஃப், சிகரெட், பைப், பீடி எல்லாமே வந்து ஃபைனலி த எண்ட் ப்ராடக்ட் வந்து டொபாக்கோ. ஸோ இட் டசன்ட் மேட்டர் எந்த ஃபார்மில் நம்ம எடுக்கிறோம். நம்ம வந்து ஸ்னஃப் எடுக்கிறோம் டாக்டர் கொஞ்சம் காலில், அவர் வந்து பல் பொடி கூட போடுறோம். இட்ஸ் த சேம் திங் அஸ் ஸ்மோக்கிங். பட் டார்கெட் ஆக்ஷன் வந்து வேரி ஆகும். செகண்ட் வந்து நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா எனி அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் இஸ் அன்சேஃப். ஸோ ஒரு பெக் எடுக்கிறீங்க, ஒரு 2 பெக்ஸ் எடுக்கிறீங்க, ஸ்மால் குவான்டிட்டி லார்ஜ் குவான்டிட்டி கிடையாது. டெஃபினெட்லி வந்து த மோர் யூ டேக் த மோர் த ரிஸ்க். பட் ஆல்கஹால் பார்த்தீங்கன்னா வாயிலேருந்து கீழே இன்டெஸ்டைனுடைய எண்டு வரைக்கும் இட் டச்சஸ் எவ்ரி பார்ட் ஆஃப் த பாடி. வேர் இட் டச்சஸ் த கான்டாக்டில் வந்து இட் டேமேஜஸ். ஸோ ஃபுட் பைப் கேன்சர்ஸ், ஸ்டமக் கேன்சர்ஸ், liver cancer, of course, liver damage ஆகல, colon rectal cancers, all of them it's a risk factor. மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ், டிபிக்கலி வந்து சர்விக்ஸ் கேன்சர் ஃபார் எக்ஸாம்பிள், யூட்ரஸோட கர்ப்பப்பையோட வாய் சர்விக்ஸ்ன்னு சொல்லுவோம், விச் இஸ் ஒன் ஆஃப் த காமனஸ்ட் கேன்சர்ஸ் இன் த வேர்ல்ட் அண்ட் இன் இந்தியா. நம்பர் 2 in women after breast cancer.
இது வந்து ஒரு ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், ஒரு வைரல் இன்ஃபெக்ஷன் which is acquired when you have frequent sexual intercourse or multiple partners. And the viral infection can damage the cervix and cause cancer. Okay. Similarly, liver cancer, a lot of them is viral infections. Hepatitis B in kelipattirukeenga, needle stick use, hepatitis C, drug use nalle, or unsafe blood transfusion in the old days. It's a risk factor. So these are all things which we can prevent. We can avoid smoking, we can avoid alcohol or reduce the consumption. Viral infections, when there are some vaccines or preventive measures. So 50% almost of cancers can be prevented. நம்ம ஜெனட்டிக் பேசிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, நிறைய பேர் கேட்குறாங்க அப்பா கேன்சர் இருந்துச்சு எனக்கு வருமா, ஒரு எனக்கு கேன்சர் இருக்கு என் சைல்டுக்கு வரும். தட்ஸ் அ பர்னிங் கொஸ்டின் ஆப்வியஸ்லி. ஃபேமிலி ஹிஸ்ட்ரி, அதாவது வேர் தெர் இஸ் ஜெனட்டிக் பேசிஸ் பார்த்தீங்கன்னா only 5% ஆஃப் கேன்சர்ஸ். 95% மோஸ்ட் ஆஃப் த டைம் இஸ் ஸ்பொராடிக். அதாவது அந்த பர்சனுக்கு வருது கேன்சர், இட் கோஸ் வித் தட் பர்சன், அதை டிரான்ஸ்மிட் பண்ண முடியாது. இம்பார்ட்டன்ட் திங் இஸ் இட்ஸ் நாட் அ கண்டேஜியஸ் டிசீஸ், இட்ஸ் கன்ஃபைன் டு த பர்சன். பட் சர்டன் பேட்டர்ன்ஸ், அதாவது வந்து நிறைய பேருக்கு வந்து கேன்சர் ஃபேமிலியில் வருது யங் ஏஜில், லெஸ் தென் 40. ஒரே பர்சனுக்கு வந்து ஒரு நாள் பிரெஸ்ட் கேன்சர் வந்திருக்கு, கொஞ்ச நாள் கழிச்சு யூட்ரைன் கேன்சர் வருது, இப்போ கோலன் கேன்சர் வந்து பிரெஸ்ட் வருது. தென் தெர் இஸ் டெஃபினெட்லி அ ஃபேமிலி ஜெனட்டிக் பேசிஸ். தென் வி ஹேவ் டு டூ சர்டன் அடிஷ்னல் டெஸ்டிங். இந்த பிராக்கா ஜீன்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, which can predispose to breast cancers. ஸோ இந்த காமனான கேன்சர் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, இந்தியாவில் வந்து அதிகமான பெண்களுக்கு வந்து இப்போ பிரெஸ்ட் கேன்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் நம்ம வந்து பார்க்குறோம். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப மேலில் வந்து ப்ராஸ்டட்டிக் கேன்சர் அப்படின்றது ரொம்ப 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 அன்ஃபெமிலியராக இருக்குது. பட் இருந்தாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய ட்ரெண்டில் எப்படி ஃபீமேலுக்கு வந்து பிரெஸ்ட் கேன்சரோ அதே மாதிரி மேலுக்கு வந்து இந்த மாதிரி கேன்சர் சொல்கிறாங்க. ஸோ இந்த காமனான நம்ம டைப்போகிராஃபிக்கு வரக்கூடிய கேன்சர்ஸ்லாம் என்னெல்லாம் இந்தியாவில், அண்ட் அது எப்படிலாம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிக்கலாம்? So, two things are there. One, the overall cancer burden, per year, around 13 lakhs new diagnosis. At any point of time, prevalence and so on, cancer, around 27 to 30 lakh people are suffering from cancer. But every year, 13 lakh are added. So, it's a huge burden, keeps increasing. Overall, commonest cancer, men and women combined as a group, breast cancer, number one. Because obviously, women are commoner more than men, but it is the volume-wise, the highest is breast. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா we get cancers such as the uterine cervix, lip and oral cavity, lung, and colon and rectal cancers. Then if you take men alone, ஆம்பளைங்க மட்டும் எடுத்தீங்கன்னா நம்பர் ஒன் கேன்சர் இந்த வாய் கேன்சர், அதாவது டங்கு, வாய்க்குள்ள இந்த லைனிங் ஓரல் கேவிட்டின்னு சொல்லுவோம், பிகாஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் அண்ட் ஆல்கோஹால் யூஸ். அதுக்கப்புறம் லங் கேன்சர் வருது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்ப்ரைசிங்லி மோர் தென் ப்ராஸ்டேட், இட் இஸ் த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ட்ராக்ட், ஃபுட் பைப், ஸ்டமக், and the large intestine, colon and rectum, which is increasing rapidly. Womenல பார்த்தீங்கன்னா again breast cancer, கர்ப்பப்பையோட வாய், uterine cervix, ovarian cancer, obviously gynec organs. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கு வர கேன்சர், because a lot of women also in the rural areas chew tobacco. So it is a common, even in urban வந்து நிறைய வந்து women வந்து smoke. So definitely tobacco use is quite common in women, unlike in the old days. So வாய்க்கு வர கேன்சர் and colon and rectal cancers are the top 5 in women. ஸோ இப்போது கேன்சரோட காசஸ் பற்றி நம்ம பேசணும். ஸோ பாடிலி சேஞ்சஸ் லைக் பாடிலி சிம்டம்ஸ் இதெல்லாம் வந்து இருந்தால் கேன்சராக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சிம்டம்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா என்னெல்லாம் சொல்லுவாங்க? ஸோ காமன் பார்த்தீங்கன்னா எனி சிம்டம் விச் லாஸ்ட் மோர் தென் 3 to 4 வீக்ஸ், நம்ம நல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தோம் வந்து போகல, அதாவது ஒரு காஃப் பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, பவல் ஹேபிட்ஸ், நம்ம மோஷன் போகிற ஹேபிட் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி இட்ஸ் வெரி ஃபிக்ஸ்ட், காலைல போகிறோம் இல்லை நைட் போகிறோம், ஒரு 2 வாட்டி போகிறோம், இட் இஸ் யூஸ்வலி ஃபிக்ஸ்ட் ஃபார் மெனி இயர்ஸ். இப்போ சடனாக வந்து நம்மளுக்கு கான்ஸ்டிபேஷன் வருது, மோஷன் நார்மலாக போயிட்டு கான்ஸ்டிபேஷன் வருது, பிளட் வருது ஸ்டூலில், திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் சேஞ்ச் ஆஃப் பவல் ஹேபிட்ஸ். இட்ஸ் a very particular sign of bowel cancer. அப்புறம் வந்து வெயிட் லாஸ், அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸ், யூஸ்வலி மோர் தென் 10% ஆஃப் பாடி வெயிட். 60 kg இருந்தீங்க, 6 kg is 10% ஓவர் அ பீரியட் ஆஃப் 6 months வித்வுட் எனி பர்டிகுலர் ரீசன், அன்எக்ஸ்பிளைன்ட் வெயிட் லாஸ். அப்புறம் வந்து நம்ம பிளட் டெஸ்ட்டில் வந்து அனீமியா, ஹீமோக்ளோபின் லோவாக இருக்குது வித்வுட் எனி ரீசன், ஃபெட்டிக், அதுக்கப்புறம் கட்டி மாதிரி வருது மார்பகத்தில் இல்லைன்னா வந்து தொண்டை பக்கத்தில், ஒரு நம்மளுக்கு வந்து மரு இருக்குது, ஒரு மோல் இருக்குது, அது சேஞ்ச் ஆகுது, ப்ளீட் ஆகுது, தீஸ் ஆர் பர்டிகுலர் சைன்ஸ். பட் ரூல் ஆஃப் தம் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்டம் இருக்குது, அது வந்து சரியாக மாட்டேங்குது, நம்ம வந்து 3 to 4 வீக்ஸ் எல்லா வைத்தியம் ட்ரை பண்ணிட்டோம், அப்படியே பர்சிஸ்டண்ட்டாக இருக்குது, அது வலி இருக்கலாம், அது வந்து முழுங்கும் போது தொந்தரவு இருக்கலாம், இல்லை வந்து இருமல் இருக்கலாம், பர்சிஸ்டன்ட் சிம்டம் பிலாங் 3 to 4 வீக்ஸ் இஸ் அப்நார்மல். மே ஆர் மே நாட் பி கேன்சர், பட் நம்ம டாக்டர் கிட்ட கண்டிப்பாக போய் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரியான சிம்டம்ஸோட வரக்கூடிய பேஷண்ட்ஸ், அதாவது சரி எனக்கு இந்த மாதிரியான நீங்கள் சொன்ன சிம்டம்ஸில் ஏதோ ஒன்று இருக்குது, நான் வந்து செக் பண்ணிக்கணும், டயக்னோஸ் பண்ணிக்கணும் வரேன் அப்படின்னு சொல்லும்போது, அவங்களுக்கு கேன்சர்னு சொல்லும் போது அவங்களோட
மனநிலை எப்படி பாதிக்கப்படுது அண்ட் அட் த சேம் டைம் அவங்களுக்கான டயக்னோஸ்டிக் அப்ரோச்ன்றது என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணுறோம்? ஸோ 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 75-80% வந்து ஆல்ரெடி கேன்சர் டயக்னோஸோட வராங்க. ஸோ இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி அந்த பிரைமரி ஹெல்த் கிவர், அவங்க லோக்கல் டாக்டரா வெளியில் பார்த்த சர்ஜன் ஆல்ரெடி வந்து அவங்க வந்து ஒரு ஐடியா கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் எடுக்கிறது இட் இஸ் லிட்டில் ஈஸியர். பிகாஸ் ஆல்ரெடி ஓரளவுக்கு மென்டலி ப்ரிப்பேர் ஆகிருக்காங்க. they are also quite upset and shattered, but already ஒரு ஐடியா வந்திருக்கனால we can build up on that and assuage the fearsலாம் நம்ம எடுத்துடலாம். பொதுவாக வந்து டயக்னோஸ் ஆகிறவங்க, அதாவது டாக்டர் எனக்கு வந்து மோஷனில் பிளட் போகுது வந்துட்டாங்க, நம்ம டெஸ்ட் பண்ணுறோம், இந்த எண்டோஸ்கோப்பி கொலனோஸ்கோப்பி பண்ணுறோம், அதில் வந்து பயாப்சி பண்ணி அப்போ வந்து ஃபஸ்ட்டாக நம்ம சொல்லும் போது டெஃபினட்டாக வந்து ஷேட்டர் ஆகிடும். ஸோ அதே வந்து ஒரு 1.5 hours 1.5 hour ஆகும் நம்மளுக்கு வந்து பேசி அவங்களுக்கு வந்து புரிய வைக்கிறது. நிறைய வாட்டி என்ன பார்க்குறோன்னா, யார் வந்து ரெஸ்பான்சிபிள் அடல்ட் இருக்காங்க, மேபி ஃபாதர் பிரதர், எல்டர் பிரதர், சம்படி ரெஸ்பான்சிபிள் யூஸ்வலாக இருப்பாங்களே, ஒரு மூத்தவங்க ஒரு ஃபேமிலியில், அவங்கள கூப்பிட்டு வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் நியூஸ் பிரேக் பண்ணுறோம். அப்புறம் அவர் வந்து அந்த பேஷண்ட்டை கூட்டிகிட்டு வந்துட்டு இன் ஹிஸ் ப்ரெசன்ஸ் ஆர் ஹர் ப்ரெசன்ஸ் வந்து நம்ம வந்து இன்னும் டீட்டெயில்டாக சொல்கிறோம். அந்த விசிட்டுக்கு அப்புறம் யூஸ்வலாக நம்ம வந்து ஃபர்தராக ஏதோ ப்ரொசீட் பண்ணுறது இல்லை, ஏன்னா இன்ஃபர்மேஷன் வந்து சிங்க் ஆகணும், உள்ளே இறங்கணும். அது ஓகே எனக்கு கேன்சர் இருக்குது, நம்ம எல்லாம் வந்து மீன்ஸ் ஆஃப் இது வெதர் இட் இஸ் பேம்ஃப்ளெட்ஸ் ஆர் எலக்ட்ரானிக் மீடியா என்னென்ன சப்போர்ட்டிங் நம்மளுக்கு வந்து டு எக்ஸ்பிளைன் அபவுட் த கேன்சர் கொடுக்குறோம். தென் இன்னொரு விசிட் வந்து ஸ்கெடியூல் பண்ணுறோம். அந்த டைமில் ஒரு அளவுக்கு வந்து மென்டலி ப்ரிப்பேர் ஆகிருக்காங்க, நம்மளுக்கு வந்து கேன்சர் இருக்குது, டாக்டர் சொல்லியிருக்கா ட்ரீட் பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப். ஸோ திஸ் இஸ் ஹவ் த நியூஸ் இஸ் ப்ரோக்கன். இட்ஸ் அ லாங் ப்ராசஸ். சம்டைம்ஸ் வந்து சைக்காலஜிஸ்ட் சைக்காட்ரிஸ்ட் ஆர் ஆல்சோ இன்வால்வ் இன் த ப்ராசஸ். டெஃபினட்டாக கேன்சர் வந்து யாருக்கு வந்தாலும், வெதர் இட்ஸ் அ லே பர்சன், அ டாக்டர், எஜுகேட்டட் பர்சன், அன்எஜுகேட்டட், இட் இஸ் அ ஷேட்டர்ஸ் யூ. ஏன்னா ஒரு ஃபியர் வரும், நம்மளுக்கு வந்து ஒரு டெத்து வர வாய்ப்பு இருக்குது, அப்ரோச் ஆகிட்டு இருக்குது, நம்மளால் எதுவுமே பண்ண முடியுமா பண்ண முடியாதா, நம்ம தாண்டி வெளியே வரோமா, ஒரு பயம் இருக்கும் எப்போவுமே. பட் இம்பார்ட்டன்ட் என்னென்னா நம்ம கரெக்ட் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் ஒரு டாக்டர்கிட்ட போய் நம்ம வந்து பார்க்கணும். நம்ம எலக்ட்ரானிக் மீடியா கூகுள் பண்ணுறது நார்மல் டெண்டன்சி எல்லாம் இருக்கும், அது வந்து நம்ம வந்து பண்ணலாம். பட் டாக்டர்கிட்ட பேசிட்டு அப்புறம் நம்ம பண்ணணும். நேரடியாக அதை பார்த்துட்டு நம்ம முடிவு எடுக்கக்கூடாது, இது ஒன்றும் பண்ண முடியாது, நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கலை, அந்த மாதிரி அந்த ரேஷ் டிசிஷன் எடுப்பாங்க, அதை அவாய்ட் பண்ணணும். ஸோ இப்போது கண்டிப்பாக ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, 3 and 4ன்ற மாதிரி 4 ஸ்டேஜஸ் இருக்குது கேன்சரில். ஸோ இப்போது ஒரு பேஷண்ட்டுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், என்ன ஸ்டேஜில் இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு ஈஸியான க்யூரபிள் மெத்தட்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி ஒரு டெசிஷன் டாக்டர்ஸ்குள்ளே நிறைய டைம்ஸ் வந்து எடுப்பாங்க. ஒரு ரிவ்யூ போர்டு மாதிரி வச்சு இந்த பேஷண்ட்டோட கண்டிஷன் என்ன, கிளாஸ் என்ன, அண்ட் அவங்க வரக்கூடிய உடல்நிலை என்ன, அவங்களோட டைப்போகிராஃபி என்ன, ஸோ இதெல்லாம் டிசைட் பண்ணும்போது ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து சர்ஜிக்கல் போகலாமா இல்லை அவங்களுக்கு வந்து மெடிக்கல் இதில் போகலாமா அப்படின்றப்போ இந்த டெசிஷன் வந்து டாக்டர்ஸ்குள்ளே எடுக்கும்போது என்ன மாதிரியான ப்ரொசீஜர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவீங்க, அண்ட் அந்த பேஷண்ட் கிட்ட சொல்லி அந்த மெடிக்கேஷனை ஃபாலோ பண்ணும்போது என்ன மாதிரியான ரிசல்ட்ஸ் வந்து கிடைக்குது? நல்ல கேள்வி. ஸோ என்ன பண்ணுறோன்னா, நம்மளுக்கு வந்து ஒரு கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோன்னா நம்ம வந்து தனியாக வந்து ஐசோலேட்டடாக வந்து ட்ரீட்மெண்ட் வந்து டிசிஷன் எடுக்கிறதில்ல. அதாவது வந்து நான் வந்து ஒரு சர்ஜிக்கல் ஆங்கல் கேன்சர் சர்ஜன், ஒரு பேஷண்ட் பார்த்து எனக்கு தெரியும் இந்த பேஷண்ட்டுக்கு வந்து நம்ம சர்ஜரி பண்ணணும், அது வந்து மேபி குடலோட கேன்சர்னு எடுத்துக்கோறோம், ஸ்டமக் கேன்சர்னு எடுத்துக்கோம், நம்ம கிளியர் கட்டாக தெரியும், ஸ்கேன் பார்த்துட்டோம், ட்ரைனிங் பிரகாரம் எல்லா ஸ்டடீஸ் பார்த்துட்டு எவிடன்ஸ்லாம் நம்ம ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும்னு தெரியும். பட் ஆனால் அந்த டிசிஷன் எடுக்கிற முன்னாடி ஆல்வேஸ் வந்து நம்ம வந்து கிராஸ் கன்சல்டேஷன் பண்ணணும். ஸோ அதுதான் நம்மளுக்கு மல்டி டிசிப்ளினரி டீம் டியூமர் போர்டுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். டியூமர் போர்டில் என்ன பண்ணுறோன்னா ஒரு சர்ஜன் இருப்பார், ஒரு மெடிக்கல் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு மெடிக்கல் ஆங்காலஜிஸ்ட், ஒரு ரேடியேஷன் ஸ்பெஷலிஸ்ட், ஒரு பெத்தாலஜிஸ்ட், ரேடியாலஜி எல்லாம் சேர்த்து வந்து எல்லாம் அந்த ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு பேஷண்ட் இருக்க மாட்டார், அவங்க இருக்க மாட்டாங்க, பட் அவங்கள ரிப்போர்ட்ஸில் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு ஜாயிண்ட் டிசிஷன் எடுக்கிறோம். சப்போஸ் வந்து இந்த டியூமர் போர்டில் 5 பேர் இருக்கும், 3 பேர் வந்து சர்ஜரின்னு சொல்லிட்டாங்க, 2 பேர் வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த 2 பேரோட அபிப்பிராயம் நம்ம கேட்டுட்டு நம்ம வந்து டிசைட் பண்ணுறோம், ஓகே இவங்க வந்து சர்ஜரி ஏன் வேண்டான்னு சொல்கிறாங்க, அண்ட் நம்ம கன்வின்ஸ் ஆகிட்டோம்னா நம்மளும் வந்து மாற்ற போகிறோம். ஆர் அவங்க டிசிஷன் வந்து சரியில்லைன்னா நம்ம வந்து அவங்களோட மைண்ட் மாற்றிட்டு கலெக்டிவ்லி டேக் அ டிசிஷன், பேஷண்ட் வந்து பெனிஃபிட்ஸ் அண்ட் ஆல்சோ ரெஸ்பான்சிபிலிட்டி இஸ் ஷேர்ட். நாட் தட் நான் வந்து சர்ஜன் அதனால் பேஷண்ட் பார்த்து நான் ஆப்ரேட் பண்ண போகிறேன், கிடையாது. சப்போஸ் ரேடியேஷன் இஸ் ரைட் ட்ரீட்மெண்ட்னா அவர் ரேடியேஷன் தான் போவார், சர்ஜரி சைடே வரமாட்டார். ஸோ ஆல் ஆஃப் திஸ் என்ஷோர் தட் த பேஷண்ட் கெட்ஸ் த பெஸ்ட் அவுட்கம் அண்ட் இட்ஸ் அ கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, நாட் பேஸ்ட் ஆன் யார்கிட்ட அவர் ஃபஸ்ட்டு போகிறார். ஸோ தட் இஸ் சம்திங் வி அஷ்யூர் இன் அ லார்ஜ் டெர்ஷரி கேர் கேன்சர் இன்ஸ்டியூட் அண்ட் மாடர்ன் மெடிசன் வந்து இப்படி தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த பேஷண்ட் வந்து இப்போ வராங்க அப்படின்றப்போ கண்டிப்பாக அட்வான்ஸான ட்ரீட்மெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ரொம்ப ரொம்ப மினிமல் இன்வெசிவ், ரோபோட்டிக், லேப்ரோஸ்கோபிக் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாம் பேஷண்ட்டோட இந்த கேன்சர் அப்படின்ற அப்ரோச்சை வந்து கண்டிப்பாக அந்த டிசீஸை குறைக்குது.
அண்ட் அட் த சேம் டைம் அவங்களுக்கு வந்து இன்னும் லைஃப் ஸ்பேன் அப்படின்றது இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ் பேஷண்ட்ஸ்க்கு எவ்வளோ அட்வான்டேஜஸாக இருக்குது அண்ட் இந்த ட்ரீட்மெண்ட்ஸ் பற்றிலாம் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து 2022 வந்து இந்தியாஸ் பூமிங். ஸோ எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நம்ம வெஸ்ட்டில் அவைலபிள் வந்து இங்கே இருக்குது. வித் இட்ஸ் அட்வான்ஸ் ரேடியேஷன் மிஷின், டயக்னோஸ்டிக்ஸ், ரொபாட்டிக் எல்லாமே இருக்குது. முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னா ட்ரெயின் பண்ணிட்டு வருவோம், பட் நிறைய திங்ஸ் வந்து அவைலபிளாக இருக்காது. ஃபார்ச்சுனேட்லி வி லிவ் இன் அ டைம் வேர் இந்த சிட்டி ஆஃப் சென்னை ஆர் இன் இந்தியா எடுத்திங்கன்னா ஆஸ் அ ஹோல் everything is available, which is available in say the best centers in America. Okay. Mayo Clinic எடுங்க, Sloan Kettering, top centers, MD Anderson எல்லாமே இங்கே அவைலபிளாக இருக்குது. US ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து எக்ஸ்பர்டீஸும் இருக்குது, ட்ரெயின் டாக்டர்ஸ் ஹவ் கம் பேக், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் இருக்குது. ஸோ we are able to offer பார்த்தீங்கன்னா the same quality of care at probably a fraction of the cost, maybe 1/4, 1/5 the cost, which is a huge boon. யாருமே வந்து ஊர் விட்டு வெளியே போக தேவையில்லை. இன்ஃபேக்ட் சென்னை விட்டு பார்த்தீங்கன்னா கூட போக தேவையில்லை. எல்லாமே இங்கே இருக்குது இந்தியாவுக்குள்ளே ஒரு சென்னைக்குள்ளே. இஃப் யூ டேக் இட் அஸ் அ சிட்டி, சரிங்களா? ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ரொபாட்டிக் லேப் பற்றி கேட்டிங்க. ஸோ இதெல்லாம் மினிமலி இன்வேசிவ்னா நம்மளுக்கு வந்து அதே பெரிய ஆப்ரேஷன், டிபிக்கலி கேன்சர் ஆப்ரேஷனாக பெரிய காயம், 10 நாள் ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க, பெட்டில் இருப்பாங்க, ரொம்ப வந்து லேட்டாக வந்து ரிகவரி ஆகும், நிறைய ஃபிசியோதெரப்பி. வயசானவங்களுக்கு எஸ்பெஷலி த சில்ட்ரன் எஸ்பெஷலி நாட் வித் தெம், they require a lot of nursing care hand holding, they essentially become invalid or cripples. அது ஒரு ஃபியர் வேறு இருக்கும். அதனால நிறைய பேர் வருதில்லை ட்ரீட்மெண்ட்டுக்கு. வேண்டாம் டாக்டர், நான் வீட்டில் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. நவ் வித் மினிமல் இன்வேசிவ் லேப் அண்ட் சர்ஜரி, கீ ஹோல்னால நம்ம கால் பிளாடர் ஆப்ரேஷன் மாதிரி சின்ன காயவலி அதே சர்ஜரி பண்ணலாம், ஜாயின் பண்ணலாம் சேஃப்லி, கிவிங் த சேம் அவுட்கம் as an ஓப்பன் ஆப்ரேஷன். ரிகவரி 3-4 டேஸில் வீட்டுக்கு போகலாம். ட்ரீட்மெண்ட்டும் வந்து குயிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம், கீமோ ரேடியேஷன். So this is something we are able to offer repeatedly to many patients, especially with the caudal cancer, in the stomach cancer, foot pipe cancers, gynec cancers. It's a big boon. Okay. So technology has generally revolutionized the recovery of patients from a very deadly disease. ஸோ இப்போ வந்து நம்ம பேண்டமிக்கில் தான் இருக்கோம். ஸோ இந்த கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு மத்தியில் கோவிட் வந்த கேன்சர் பேஷண்ட்ஸ் இன்னும் காம்ப்ளிகேட்டட், இந்த கேசஸ் வந்து இன்னும் எப்படி காம்ப்ளிகேட் பண்ணுது அண்ட் அதுக்கான ரெக்டிஃபிகேஷன்ஸ்லாம் என்ன மாதிரி இருக்குது? So definitely when the COVID has affected every disease process and all of us. So ஒரு ப்ராப்ளம் வந்து இந்த இனிஷியல் பீக் ஆஃப் கோவிட் 2020 இருக்கும்போது நிறைய பேர் வந்து டயக்னோஸே ஆகலை. அதாவது வந்து நம்மளுக்கு வந்து சிம்டம் இருக்குது, பயம் இருக்குது ஹாஸ்பிட்டல் வர்றதுக்கு. நிறைய சின்ன சென்டர்ஸ் ஹாஸ்பிட்டலில் ஷட் டவுன் ஆயிடுச்சு, நர்சிங் ஹோம்ஸ், சின்ன ஸ்கேன் சென்டர். ஸோ ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தூரம் நம்ம வரணும் ஹாஸ்பிட்டல், ஒரு பயம். நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது, நம்மளுக்கு வந்து லாக்டவுன் இருக்குது, வர முடியாது, பாஸ் வேணும். ஸோ நிறைய பேர் வந்து வீட்டில் இருந்துட்டாங்க. ஸோ அந்த ஏர்லி ஸ்டேஜ் டயக்னோசிஸ் வந்து கொஞ்சம் குறைஞ்சிச்சு. நிறைய பேர் வந்து டைரெக்டாக அந்த லாக்டவுனில் முடிச்சுட்டு அட்வான்ஸ் கேன்சரோட வந்தாங்க. நிறைய பேருக்கு வந்து சர்ஜரி ஆஃபர் பண்ண முடியாது, நிறைய ட்ரீட்மெண்ட் காம்ப்ளிகேட் ஆயிடுச்சு. அட் த சேம் டைம் கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து ஆர் இம்யூனோ காம்ப்ரமைஸ்ட். ஸோ டெஃபினெட்லி தே ஆர் வெரி ஃபர்டைல் டார்கெட்ஸ் ஃபார் கோவிட். ஸோ நிறைய பேருக்கு வந்து டயக்னோசிஸ் முன்னாடி கோவிட் வரும், டயக்னோஸ் ஆகிட்ட அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்த அப்புறம் தே ஆர் மோர் ப்ரோன் டு டெவலப் கோவிட். ஸோ என்ன பண்ணணும், எஃபெக்டிவ் ஸ்க்ரீனிங் மெக்கானிசம் இருந்துச்சு. ஃபீவர் இருக்கா, சிம்டம்ஸ் இருக்கா, எல்லாருக்கும் வந்து கோவிட் பிசிஆர் பண்ணிவிட்டு we are able to filter out. COVID the only extra thing was that we have to be a little more cautious. We should not operate these patients or give any treatment. Active COVID இருக்கும்போது. Okay. 7 to 10 days based on the severity of disease. 14 if it's very severe, we have to wait. So home quarantine, teleconsultation, hand holding, saturation monitor, நிறைய things வந்து the hospital was able to do. Apollo was able to do a lot of things where we are able to hand hold patients remotely. Okay. And actively நிறைய பண்ணிட்டனால they were able to get these patients back to a safe state at home quarantine. Once they were out of home quarantine, we made sure that they get vaccinated the earliest as per protocols and proceed with the treatment. Definitely வந்து நிறைய அப்செட்ஸ் இருந்துச்சு. ஒரு ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கோவிட்னால ஈவன் நவ் இட் இஸ் ஸ்டில் அ வெரி டிஃபிகல்ட் சுச்சுவேஷன். எல்லாரும் வந்து டெஸ்ட் பண்ணணும், அட்டெண்டரை டெஸ்ட் பண்ணணும், பாசிட்டிவ் வந்துச்சுன்னா வீட்டில் குவாரண்டைன் பண்ணணும். கேன்சர் பேஷண்ட் எஸ்பெஷலி ரொம்ப வல்னரபிள்னா, கேன்சர் இருக்குது ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லியிருக்க டாக்டர் நாளைக்கு கோவிட் பாசிட்டிவ் வந்துச்சு, 2 weeks வெயிட் பண்ணணும். இந்த 2 weeks என்ன ஆகும்? மோஸ்ட் லைக்லி ஒன்றும் ஆகாது, பட் யாருமே சொல்ல முடியாது இல்லையா? வியாதி எப்படின்னா வாழ்ந்துகிட்டே இருக்கும் மெதுவாக. அது இன்றைக்கி இருக்க வியாதி 14 days கழிச்சு வேறு மாதிரி இருக்க போகுது. ஸோ சைக்கலாஜிக்கலி வந்து நிறைய அஃபெக்ட் ஆகிட்டாங்க. தட் வாஸ் த மோர் டிஃபிகல்ட் பார்ட் ஆஃப் டெல்லிங் சம்படி த ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. இப்போ 14 days வெயிட் பண்ணணும், 3 weeks வெயிட் பண்ணணும். ஸோ ட்ராமா ஆகிடும். ஸோ இந்த ஏர்லி டிடெக்ஷன் அப்படின்றது நிறைய கேன்சர் அவேர்னஸில் நம்ம பார்த்துட்ருக்கோம். தயவு செஞ்சு உங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா முதல்ல போய் டாக்டர் பாருங்கள், கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு. இந்த ஏர்லி டிடெக்ஷனால் எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் வந்து அவாய்ட் பண்ணப்படுது. அண்ட் ஸ்பெசிஃபிக்காக when it comes to women அப்படின்னு பார்க்கும்போது
இந்த சர்விக்ஸ் கேன்சர் அண்ட் பிரஸ்ட் கேன்சர்ன்றது ரொம்ப ப்ராமினெண்ட்டாக இருக்குது. ஸோ வென் தே டர்ன் 40 or 40+ எல்லாரும் ஒரு தடவை போய் டயக்னோஸ் பண்ணிக்கிறது நல்லதுன்னு நிறைய அவேர்னஸ் கொடுத்தாலும் அது ஏன் சரியாக போய் சேரல, இல்லை நிறைய பேர் ஏன் இன்னும் ஏர்லியாக டிடெக்ட் பண்ண வர மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆஸ் சச் வந்து பார்த்தீங்கன்னா ஈவன் டுடேஸ் டே அண்ட் ஏஜ் கேன்சர் வந்து ஒரு ஸ்டிக்மா. ஸோ நிறைய பேர் வந்து கேன்சர் வந்த உடனே நம்ம முன்னாடி ஹெச்ஐவியில் இருக்க மாதிரி ஒரு ஸ்டிக்மா வந்த உடனே எனக்கு எதுக்கு வந்துச்சு எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறாங்க. தி ஃபீல் தட் யூ டன் சம்திங் ராங், அதனால கேன்சர் வந்திருக்கு. நிறைய பேருக்கு வந்து கேன்சர் கண்டேஜியஸ் ஸ்ப்ரெட் ஆகும், அந்த மாதிரி கூட ஃபியர்ஸ் இருக்குது. ஈவன் எஜுகேட்டட் பீப்புள் சரிங்களா கூட சாப்பிட மாட்டாங்க, நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா இது வந்து அஃப்கோர்ஸ் கேன்சர் ஹாஸ்பிட்டல், பட் நிறைய இடத்துல ஜென்ரல் ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது கேன்சர் வார்டில் பக்கத்தில் ஒரு ஐசோலேட்டடாக இருக்கும், யாருமே அந்த சைட் போக மாட்டாங்க. டிப்பிக்கலி அப்படி தான் எல்லா ட்ரைனிங்கில் இருக்கும்போது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒரு மாதிரி ஒரு இடத்துல இருக்கும். காமன் சென்டர் ஆஃப் இதில் வந்து கேன்சர் சென்டர் வைக்கவே மாட்டாங்க. ஸோ ஒரு ஸ்டிக்மா இருக்குது. ஸோ நார்மல் பர்சன் வந்து நம்ம டெஸ்ட்டுக்கு வந்துட்டு அவர் கேன்சர் வந்து இருக்கா இல்லைன்னு சொல்கிறது வந்து இந்த இந்தியன் மென்டாலிட்டியில் இறங்குறதுக்கு ரொம்ப டைம் ஆகிருக்கு. நான் நார்மலாக இருக்கேன், எனக்கு சிம்டம்ஸ் இல்லை, எனக்கு வந்து பரம்பரையாக வந்து ஃபேமிலியில் வந்து யாருக்குமே வரலன்னா எதுக்கு போனால் எதனா டிடெக்ட் ஆகும். இட் சவுண்ட்ஸ் சில்லி, பட் தட்ஸ் த மென்டாலிட்டி. பட் வந்து வித் எஜுகேஷன் அண்ட் more and more of government initiatives also, especially பார்த்தீங்கன்னா cervix cancer is a great success story all over the world and in India. Large proportion of the uterine cervix, கர்ப்பப்பையோட வாய் cervix ன்னு சொல்கிறோம், which is the second most common cancer in women, it has markedly reduced. Every decade பார்த்தீங்கன்னா the incidence, the number of fresh cases is reducing, death rate is also reducing. The two reasons வந்து mass population screening by government, where இந்த pap smear ன்னு சொல்லுவோம், இந்த வாயிலேருந்து ஒரு ஸ்க்ரேப்பிங் மாதிரி எடுப்பாங்க for all women who are of childbearing age. அவங்களுக்கு வந்து ஸ்க்ரேப்பிங் எடுத்து every 3 to 5 years வந்து they have a test. இந்த ஸ்க்ரேப்பிங்கில் வந்து இந்த அப்நார்மல் செல்ஸ் வந்து கொஞ்சம் ஏர்லி ஸ்டேஜ் டிடெக்ட் பண்ணிட்டு we are able to effectively treat. So that has been a mass thing with the government has been involved. So mass screening பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு இடத்துல வந்து நம்ம ஸ்க்ரீனிங் ஆஃபர் பண்ணுறோம், பட் இட் இஸ் நாட் அ மாஸ் ஸ்க்ரீனிங் வேர் த கவர்மெண்ட் இஸ் இன்வால்வ்னா இட் மே நாட் ஒர்க். சரிங்களா? ஸோ பிரெஸ்ட், யூட்ரைன் சர்விக்ஸ் அண்ட் கோலன் கேன்சர் 3 சக்ஸஸ் ஸ்டோரிஸ். பிரெஸ்ட்டுக்கு வந்து மேமோகிராம் பண்ணுறோம், விச் இஸ் த நெக்ஸ்ட் டே ஆஃப் த பிரெஸ்ட். ஸோ ஆல் விமன் above the age of 40, as long as is in good health, they should undergo mammogram every year. After 50, it may be once in 2 years. Idea is cancer is detected in early stage such that the treatment of the cancer reduces the overall death rate of cancer. It is not enough to diagnose early. இப்போ வந்து pancreatic கேன்சர் பார்த்தீங்கன்னா ஏர்லி டயக்னோஸ் பண்ணி நிறைய டெஸ்ட் பண்ணிங்கன்னா வெரி டிஃபிகல்ட் டு கெட் த ஈல்ட். ட்ரீட்மெண்ட் அட் த ஏர்லி ஸ்டேஜ் ஆல்சோ டசன்ட் சேஞ்ச் த ப்ரோக்னோசிஸ். இட் டிபெண்ட்ஸ் அ லாட் ஆன் இன்ஹெரண்ட்லி த பயாலஜி ஆஃப் த டிசீஸ். பட் பிரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏர்லி ஸ்டேஜில் ப்ரிப்பேர் பண்ணி த பர்சன் கோஸ் பேக் டு நார்மல் லைஃப். சேம் திங் வித் சர்விக்ஸ், சேம் திங் வித் கோலன் கேன்சர். ஸோ ஏர்லி டிடெக்ஷன் யூசிங் சிம்பிள் டெஸ்ட் which reduce the death rate of cancer by detecting the cancer in the early stage is what is called screening. So for women above the age of 40, mammogram. Cervix cancer வந்து government பிரகார screening is there every 2, 3 to 5 years after the reproductive ageல இருக்கும்போது they should undergo screening with the pap smear. இந்த கோலன் கேன்சருக்கு வந்து இந்த கொலனோஸ்கோபி பண்ணி இந்த பாலிப் எதனா ப்ரீமலிக்னன்ட் இருந்துச்சுன்னா every 5 to 10 years they should have a colonoscopy from the age of 50. ஸோ இந்த மாதம் வந்து வேர்ல்டு கேன்சர் அவேர்னஸ் மந்த் அண்ட் February 4th வந்து எல்லா உலகம் முழுக்க வந்து கேன்சர் அவேர்னஸ்க்காக அந்த நாள் வந்து அனுசரிக்கப்படுது. ஸோ இன்றைக்கி இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜிங் த கேப் அப்படின்னு. ஸோ அதாவது நிறைய பேர் வந்து அவங்களோட ஏஜ் மட்டும் இல்லாமல் அவங்களோட வீக்கராக இருக்காங்க அப்படின்றதுனால அவங்க வந்து நிராகரிக்கப்படுறாங்க. அதாவது ஒருத்தருக்கு வந்து 40 வயசில் கேன்சர் இருக்குது அப்படின்றப்போ இன்னொருத்தருக்கு 80 வயசில் கேன்சர் இருக்குது அப்படின்றப்போ த சான்ஸ் ஆஃப் அட்டென்ஷன் வந்து 40 வயதில் இருக்கவங்களுக்கு மேலே தான் அதிகமாக இருக்குது. 80 வயதில் இருக்கிறவங்களுக்கு எதுக்கு இப்போ எப்படி இருந்தாலும் தேர் டச் 80, அவங்களுக்கான சேவையோ இல்லை அவங்களுக்கான மெடிக்கேஷன்ஸோ தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு டிஸ்கிரிமினேட்டிங் மென்டாலிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம ஓவர் கம் பண்ணுறதுக்காக பிரிட்ஜிங் த கேப் அப்படின்ற தீம் வந்து வேர்ல்டு கேன்சர் அவேர்னஸ் டே இன்னைக்கு அனுசரிக்கப்படுது. ஸோ இந்த பிரிட்ஜிங் த கேப் அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க when it comes to வேர்ல்டு கேன்சர் டே அண்ட் கேன்சர் அவேர்னஸ்? நல்ல கேள்வி. ஸோ டெஃபினெட்லி இது வந்து ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ டிஸ்பாரிட்டி பார்த்தீங்கன்னா நார்மலி நம்ம என்ன காமன்லி வி அண்டர்ஸ்டாண்ட் இஸ் தட் இட் இஸ் டிஸ்பாரிட்டி ஆஃப் இன்கம். தட் இஸ் வெரி ஈஸி டு எக்ஸ்பிளைன். பணம் கம்மியாக இருக்குது, நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து எடுக்க முடியாது, ட்ரீட்மெண்ட் காஸ்ட்லியாக இருக்கலாம், ஒரு நல்ல சென்டருக்கு போக முடியாது. ஸோ தட்ஸ் அ வெரி சிம்பிளிஸ்டிக் வியூ. ஸோ இது வந்து நம்ம வந்து என்ன பேசுகிறோம் பிரிட்ஜிங்னா இன்இக்விட்டி. இன்இக்விட்டினா என்ன? இட்ஸ் சிம்பிள் டேர்ம் பட் லோடட் டேர்ம். அதாவது நம்மளுக்கு வந்து அவாய்டபிள் காசஸ் இருக்குது which cause a disparity in cancer care affecting the outcome of the patient. Outcome will be usually a bad outcome is death. So for example பார்த்தீங்கன்னா children pediatric cancer எடுத்தீங்கன்னா survival in the developed countries like say Europe or England பார்த்தீங்கன்னா 80% survival most childhood cancer, very effective treatments. இந்தியாவில் வந்து it's only 20%.
We have centers of excellence, but across the board, if you take children, pediatric cancers, the overall treatment thing, because people may not be spending money. They may think the child is so young, will he survive or she survive? So they may not want to spend money. They may not bring the child also. Okay. ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்னீங்க மாதிரி extremes of age. Very old people are going to be, they don't have their own source of income. Somebody has to pay for them. Racial disparities, which is very common in the West. Even in the West, வந்து பார்த்தீங்கன்னா ethnic minorities, racial disparity, you know that they don't do well. If whatever you do, it is taking a long time for them to achieve the same outcome as the primary population of that country, whether it is religious or it is color or whatever. Basically, you understand what I'm saying. And one thing, one the geographical location. You're very far away from a good center. You're in a rural area, urban-rural divide. So it's very strong in cancer because they are not able to come for therapy. They're not able to come for checkups also. இப்போ நீங்கள் ஒரு பேஷண்ட் சொல்கிறீங்க 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி 2 இயர்ஸ்க்கு வரணும், 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி 3 இயர்ஸ்க்கு வரணும். How many patients are able to travel? ஒரு வாட்டி எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ they fall out. They don't come unless they have symptoms. So the recurrence or tumor திருப்பி வந்தால் கூட early stageல கண்டுபிடிக்க முடியல. This is another disparity. So we need to address the disparity in multiple ways. One on the most important, education. We should educate the public about cancer, what is required to prevent cancer. So tobacco burden, alcohol burden, இதெல்லாம் ரெகுலராக வந்து ஸ்க்ரீனிங்க்கு வரணும். ஆர் அட்லீஸ்ட் இயர்லி வந்து ஒரு மாஸ்டர் செக்அப், ஒரு பேசிக் செக்அப் டாக்டர் கிட்ட வந்துட்டு ஒரு பேசிக்காக எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, டாக்டர் ஷுட் செக் த இது அண்ட் ஸ்க்ரீனிங் பண்ண முடிஞ்சால் வாட் எவர் எஃபெக்டிவ் ஸ்க்ரீனிங் இஸ் அவைலபிள் அட் தட் சென்டர், பிரைமரி ஹெல்த் சென்டர், தே ஷுட் டு இட். ரெண்டாவது வந்து ஆர் ஈவன் மோர் இம்பார்ட்டன்ட் வந்து டு எஜுகேட் த டாக்டர்ஸ் and healthcare professionals about that something called disparity in healthcare. You might be practicing it without understanding that you're actually doing a disservice. Or வயசான அவருக்கு வந்து we may say that we may be spending less time for that person. We may not offer very curative therapies even though that person may want or be eligible. We decide sometimes. So that also has to be sorted out. அப்புறம் வந்து கவர்மெண்ட் ஹேஸ் டு பி இன்வால்வ். வி ஆர் ஹெல்த் கேர் ப்ரொவைடர்ஸ் வந்து கவர்மெண்ட்க்கு இன்ஃபார்ம் பண்ணணும் எங்கெங்கே டிஸ்பாரிட்டி இருக்குது, என்னென்ன வந்து கவர்மெண்ட் இஃப் யூ டோன்ட் டெல் த கவர்மெண்ட் ஹவ் வில் த கவர்மெண்ட் டூ இட். வி டென் டு பிளேம், பட் none of us are taking the initiative to go meet government officials and tell them that this is the need, this is what you require, and government-based policies are also always going to be more effective in the long run. As centers of excellence, we can only do so much. And then trying to get more money into research and money through NGOs to support marginalized patients. Interacting with pharma and drug companies to get medications for lower price. Or ரெண்டு சைக்கிள் எடுத்திங்கன்னா கீமோ தேர்ட் சைக்கிள் ஃப்ரீயாக வருது. அந்த மாதிரி எல்லாம் there are many pharma companies who are willing to help. இந்த கார்பரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது, பட் we have to initiate. இதெல்லாம் பண்ணால் தான் இந்த disparity over a period of few decades will come down where everybody gets access to health care and it is not just lip service. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர், என்னோட கேள்விகள் எல்லாத்துக்கும் பதில் சொன்னதுக்கு. அண்ட் இந்த வேர்ல்டு கேன்சர் டே அவேர்னஸ் அந்தமா நம்ம எல்லாருமே வந்து நம்ம எல்லாரோட மனநிலையும் மாறணும். கேன்சர் பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக புறக்கணிக்கப்படக்கூடாது. எந்த ஒரு ரீசனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் அவங்களும் இந்த சமூகத்தில் வந்து எந்த விதமான ஒரு டிஸ்கிரிமினேஷன் இல்லாமல் அவங்களும் இந்த சமூகத்தில் சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த கேன்சர் அப்படின்ற ஒரு நோயை எவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக டிடெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ ஏர்லியாக வந்து டிடெக்ட் பண்ணணும். அண்ட் முடிஞ்சால் எல்லாரும் வந்து டிடெக்ட் பண்ணணும். அண்ட் இந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா முதல்ல வந்து ஏர்லியாக டிடெக்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. என்னோட கேள்விகள் எல்லாத்தையும் பதில் சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ.